எங்களுக்கு நன்மையானதுகளை தருகிற எங்கள் தேவனே, நீர்தான் எங்களுடைய வாயை நன்மையால் நிரப்ப முடியும் கர்த்தாவே. நாங்கள் மனிதர்கள், கேடுபாடு உள்ளவர்கள் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பது அரிது அரிது ஆண்டவரே. எங்களை நாங்களே நினைத்துக் கொள்வோமே தவிர ஆண்டவரே எங்களுக்கு பின்தங்கினவர்களை நினைப்பது இல்லை கர்த்தாவே. இந்த லெந்து நாட்களிலே கர்த்தாவே எங்களுக்கு பின்தங்கினவர்களும் நினைத்து அவர்களுக்கும் நன்மை வேண்டுமே என்று நினைக்கிற ஆண்டவரே ஒரு பாங்கை எங்களிடத்தில் ஏற்படுத்துவீராக. இந்த வேலையிலும் கர்த்தாவே நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்த தேவனே ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய நன்மைகளையும் செய்யுங்க தாப்பனே. பலவீனப்பட்டு இருக்கிற, வியாதியிலே பீடிக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க தாப்பனே. சுகருங்கிற பெரிய அரக்கனிலிருந்து விடுதலை கொடுங்க தாப்பனே. அல்சருங்கிற வியாதியிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே நன்மை செய்வீராக. அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெருட்டு கர்த்தாவே. யார் யார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுப்பீராக. இறங்குவீராக சுவாமி. எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வீராக. நீர் நன்மை செய்வீராக. இயேசு மூலம் இறங்குகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 85:12-13. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுழுகும் வழியிலே நம்மை நிறுத்தும். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எல்லா ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லட்டும். ஒரு மனிதர், ஒரு இயேசுனுடைய பக்தர் ஒருவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கொள்கையை அவர் வைத்திருந்தார். கொள்கை என்று சொல்வதை விட அவருடைய வாயில் இது வரும். யார் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் சரி, நன்மை நன்மை நன்மை, ரைட், நன்மை நன்மை நன்மை, இப்படியே தான் பேசுவார். இவர் எதுக்கு எடுத்தாலும் நன்மை நன்மைன்னு சொல்கிறாருன்னே ஒரு பொறுக்கி ஒரு நாள் என்ன செஞ்சால், இவர் சட்டையில் தீ வச்சு விட்டான் பின்னாடி. உடனே இவர் உன் சட்டையில் தீ வச்சிருக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னார், நன்மை நன்மை நன்மை, சட்டையை கழிச்சு போட்டார். சட்டையை கழிச்சு போட்டு பிறப்புற அடுத்த நாள் புது சட்டை போட்டு வந்து அவனை பார்த்து சொன்னார், ஏப்பா நன்மைப்பா, அந்த சட்டை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேப்பா, நீ நல்ல வேலை தீ வச்சாப்பா, எனக்கு புது சட்டை கிடச்சிக்கிட்டுனாரு. இந்த கயவனுக்கு இன்னும் இவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு இதாகி போச்சு. ஒரு நாள் இவர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன வந்தால் ஓடி வந்து அந்த பெட்ரோல் பக்கத்தில் அதில் வச்சு டீயை வச்சு விட்டான். பைக்கெலாம் ஏறுது. உடனே இவர் நண்பன் 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 நண்பன்ட்டு கத்திட்டு தான் இருந்தார். நண்பன் நண்பன் சொல்லிகிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு இன்ஸ்பெக்டர் தூரத்தில் அந்த நேரம் பார்த்து கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த கயவனை பிடிச்சார், போட்டு நல்லா அவனுக்கு அடி கொடுத்தாரு. அடி கொடுத்துட்டு இவர் நண்பன் நண்பன் சொல்லிகிட்டே இருந்தார். இன்ஸ்பெக்டர் மேலே தோளில் கை போட்டு, உனக்கு நன்மை தான் ஐயா, நீ இந்த பழைய பைக்கு பதிலாக நான் உனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நானே லெட்டர் தரேன், நானே பரிந்து பேசுகிறேன், உனக்கு வேறு வண்டியை வாங்கி தரேன், உங்களுக்கு தீமை செஞ்ச மத்தியில் அவனுக்கு தீமை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புது பைக்கு வாங்கி கொடுத்தார். ஆக நன்மை 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 நன்மை, தேவன் செய்வதெல்லாம் நன்மைக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருக்கு தீமைங்கிறதே தெரியவே தெரியாது. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் மனசார ஒருத்தருக்கும் ஆண்டவர் தீமை செஞ்சதே இல்லை, செய்ய போகிறதும் இல்லையா. இயேசுனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுடைய ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை செய்கிறது தான் ஐயா. நீ வேணால் இயேசுவை பற்றி எனக்கு நன்மை செய்யலைன்னு நீ சொல்லிகிட்டு இருக்கலாம், உன் தவறான கண்ணோட்டையா. இயேசு நன்மை 1008 செஞ்சுருக்காருயா. ஏன்னா உலகத்தில் பெரிய பில்கேட்ஸ் மாதிரி நான் வரணுமா? எனக்குள்ளது எனக்கு தாராரியா, அது எனக்கு போதும் ஐயா. எனக்கு என்ன தேவையோ தந்திருக்காரு, அது எனக்கு போதும் ஐயா. எல்லாரும் பில்கேட்ஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் டிஜிஎஸ் தினகரன் ஐயா மாதிரி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்குரியதை தேவன் எனக்கு நன்மை தான் செஞ்சுருக்காரு. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நன்மை என்பது என்ன, தீமை என்பது என்ன? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் அதுதாயா நன்மை, பெரிய நன்மை. இந்த உலகத்தில் நீ எவ்வளவு 1000 கோடி சேர்த்து வச்சாலும் சரி, அள்ளி போடும்போது ஒன்றுமே 100 ரூபா கூட உள்ளே இருந்தால் கூட தூக்கி எடுத்துருவான். ஆனால் ரட்சிப்புங்கிற நன்மையை நான் பெற்றிருக்கிறையா, அதை தவிர எனக்கு பெரிய நன்மை இல்லையா, உண்மையிலே இல்லையா. என்னையா நீங்கள் நாளைக்கு எனக்கு 100 கோடி ரூபாய் தந்தால் வாங்க மாட்டேன், வாங்கிடுறேன், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி நான் நன்மையை பெற்றவனாக நிற்கிறேன். அது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஐயா, சவுல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் ஐயா, அந்த உலகத்தில் அலைந்து திரிஞ்சு கொண்டிருந்தான். இயேசுனுடைய பக்தர்களை கொலை செய்வதும் அடிக்கிறதும் பிடிக்கிறதுமா இருந்து கொண்டிருந்தான் ஐயா. ஒரு நாள் வந்தது ஐயா, இயேசு என்கிற என்னுடைய இரட்சகர், இயேசு என்கிற என்னுடைய மீட்பர், ஒரே தெய்வமாகிய இயேசு அவனை சந்திச்சார் ஐயா நட்டன்னிசில. அப்புறம் அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதான் ஐயா போட்டான் நன்மை.
இந்த உலகத்தில் பெரிய நன்மை இயேசுவை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்குதான். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த இயேசு வந்த உன் வீட்டுக்கு எல்லாம் வந்துடும் ஐயா. உன் தட்டு முட்டை எல்லாம் மாறி போயிடும் ஐயா. நெக்லஸ் வரையா, கார் வரையா, எல்லாம் தருவார் ஐயா. இந்த இயேசுவை நம்பு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இயேசுவை தேடுவாயா? இந்த ரட்சிப்பை தேடுவாயா? இந்த பரிசுத்தாவியை தேடுவாயா? ஒரு மனப்பாட்டை தேடுவாயா? தேடு, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். நன்மை தகப்பனே, நீர் இறங்கி வந்தது நன்மை, நீ திரும்ப வரப்போகிறது நன்மை. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, அநித்தியமான இந்த உலகப் பொருளுக்காக நாங்கள் உண்மை அண்டிக் கொள்ளாமல் கர்த்தாவே, ஆண்டவரே, நன்மைகளே ஆண்டவரே, எந்த மனிதனுக்கு எந்த நன்மை செய்ய வேண்டும் உமக்கு தெரியும் கர்த்தாவே. வேதிலிருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளுக்குள்ளாக இருக்கிற அழுக்குகள் களையப்படட்டும் கர்த்தாவே, அசுத்தங்கள் களையப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளம் பரிசுத்தம் அடையட்டும் கர்த்தாவே. நீர் இரத்தத்தை சிந்தினது வீண் போகக்கூடாது கர்த்தாவே. என்னுடைய இந்திய தேசம் முழுவதுக்கும் நன்மை செய்யுங்க. எல்லா திருச்சபைகளையும் ஊக்கப்படுத்துங்க. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.